ஃபர்ஸ்ட் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினாங்க. அதை பார்த்துக்கினே இருந்தா டேட்டு பார்க்கறாங்கன்னு நான் பேசாம அங்கே உட்காந்து இங்கேதான் உட்காந்துன்னுக்கிறேன். யாரும் இல்லை, நடமாட்டம் இல்லை. 2:30 மணி மத்தியானம். சரி, அப்புறமா என்ன பண்ணா 100 ரூபாயை கொடுத்தா. அம்மா 20 ரூபாய் போவோம், 80 ரூபாய் இல்லைன்னு சொன்னேன். வச்சுட்டு போயிட்டா. போய் 15 நிமிஷம் பொறுத்து வரா. வந்து அதே கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கினேன். 50 ரூபாயை கொடுத்தா. 50 ரூபாய்க்கு நான் 20 ரூபாய் எடுத்துக்கணும், 30 ரூபாய் கையில கொடுத்துட்டேன். அந்த துட்டை வாங்கிக்கின்னு அந்த இது கூல்ட்ரிங்க்ஸ் இது மேல வச்சுட்டான். வச்சுட்டு அங்க போனா. அங்க போய் அந்த பயிரை எடுத்தா. நான் என்ன பண்ணேன், இப்படி எடுத்துக்கினே இருந்தா என்ன பயிருமா ஓணும்னு கிட்ட போனேன். மூக்கடலை வெள்ளைக்கடலை ஓணும்னா நான் குஞ்சி பார்த்துட்டு மூக்கடலை வெள்ளை இல்லமான்னு நிமிந்தம் பாரு. புடிச்சபடி புடிங்கிட்டான். இல்லைன்னு சொல்லிட்டு நிமிந்த உடனே அப்படியே பிடிச்சி அந்த கழுத்துல கையை வச்சு இப்படி பிடிச்சி புடுங்குறா. ஓடியாங்க ஓடியாங்க நெக அறகுறான்னு கத்திக்கின்னு இருந்தா யாரும் போறாங்க வராங்க, ஒருத்தரும் உள்ள வரல. அப்புறம் என்ன பண்ணா, கெட்டிமா நான் ஒரு நகையை பிடிச்சிட்டேன். பிடிச்சி அறுத்துட்டான். அறுத்தது பாரு, கையில அடி எடுத்துன்னு ஓடுறான். ஓடின பின்னாலே ஓடினேன் நானு. பாதி நகை அறுத்த இங்க விழுந்துச்சு, பாதி நகை அவ கையில மாட்டிக்கிச்சு. ஓடுறாளன்னு சொல்லிட்டு கத்தினே ஓடின பாரு. வண்டியில ஏற்றான். அவன் ரெடியா ஒருத்தன் நிக்கிறான், தடிய மாதிரி நிக்கிறான். அவன் என்னன்றான், மேல வண்டியில ஏறுன்ட்டான். ஏறின வேணும் அப்படின்னா தொப்புன்னு கீழே வீழ்ந்தவன கையில இருந்த நகை கீழே விழுந்துச்சு. அந்த நகையை வந்து எடுத்துக்கினான். நான் எடுத்துக்கணும் உள்ள வந்தா எல்லாம் ஜனங்க நிறைய சேர்ந்துச்சு. அவன் 100க்கு போன் பண்ணணும் பண்ணிட்டான். தனியா இருக்கும் போது இந்த மாதிரி திருட்டு சம்பவம் வந்து நடக்குது. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உலகத்துல நடமாடம் விடாதீங்கன்ற தெரிஞ்சுக்கினீங்களா? அந்த மாதிரி ஆளுங்க இப்ப நானும் என்னால முடிஞ்சதை சமாளிச்சு என் நகையை புடிங்கிட்டேன். ஆனா இன்னும் கொஞ்சம் பயந்தவங்கள நான் என்ன பண்ணுவாங்க, அது என்ன மிரட்டுறா, கத்தாத, கத்தி ஒண்ணு வச்சுக்கணும், கத்தி வச்ச மிரட்டா, என்ன கத்தாத, பொண்ணுடுவேன் ஒண்ணு பொண்ணுடுவேன். இப்படி பிடிக்கிறான். கொல்றி பரவாயில்ல, என்ன என் நெகை விடுறீ, முதல்ல கொல்றி நீ அப்படின்னு கத்தனேன் நான். அப்புறம் தான் பாதி நகை எடுத்துன்னு அந்த பாதி நகை எனக்கு வந்துடுது. வந்தது அவங்க எடுத்துன்னு போய் இன்னும் கோர்ட்டு வரைக்கும் போனோம், அங்க போனோம் எடுத்துன்னு வச்சு